ஒரே வரியில விஜயானந்த் எங்க தான் இருக்காரு உங்களுக்கு தகவல் விஜயானந்த் எங்க இருக்காரு விஜய்க்கே தெரியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 41 பேர் இறந்துருக்காங்க தம்பி. குற்றம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். 41 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது விஜய்க்கு எதிராக கூடவே இருக்கட்டும், நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரல. அதை கூட நீங்க ஸ்டே கேட்டு போகலாம். ஆனா விசாரிக்கவே கூடாதுன்னு நீங்க எழுப்புனீங்கன்னா அப்ப தப்பு இருக்கிறவங்க மேல. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச பணத்தை கொடுத்துட்டாங்க. செத்தவங்க எல்லாம் 10 லட்சம் போயிட்டு நீங்க எப்போ காசு தருவீங்க? இல்லை என் மீன் வழக்கு போடுங்க. என்னால தான் என் மாவட்ட செயலர் வர்றாரு, என்னால தான் எங்கள் பொதுச்செயலர் புசியானந்த் வர்றாரு, என்னால தான் நிர்மல்குமார் வர்றாரு, என்னால தான் ஆதவர்ஜினா வர்றாரு, நான் தான் இங்கே டோட்டல் என் மீது வழக்கு போட நான் சிறை போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை விஜயை கையில் எடுத்துருக்கோம். குறைந்தபட்சம் நீலாங்கரை ஸ்டேஷன் வெளியே வந்தால் நேராக முட்டினா நீலாங்கரை ஸ்டேஷன்லாம் முட்டணும். அங்கே கூட போயிருக்கலாம். இப்போ பம்பிக்கிட்டு அங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு என்ன பேசுகிறோம், இது 48 மணி நேரம் கழிச்சு கதவு திறந்து வீடியோ போடுறாரு தம்பி. சுறாபடத்தில் தண்ணிக்குள்ளேருந்து கிளம்புற மாதிரி 48 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. விஜய் புரிஞ்சுக்க முடியுது, கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட தலைமறைவா இருக்காங்க. விஜய் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கு. டே ஒன்று சொன்ன புசியானந்தானே ஓடாதீங்கன்னு சாதாரண ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. அப்புறாணியான ஆள் இல்லைங்க. இதில் பயப்படாம ஒரு ஆள் சுற்றி வராதிங்க. அவர் பேரே பேச மாட்டேங்க. யார் சொல்லுங்க? வளர்ந்தாமாண்டி ஆதவர்ஜினா. ஒரு நீதிபதி சொல்றாரு தலைமைக்குரிய பண்பு உங்களுக்கு இல்லைன்னு. அப்போ நீங்கள் தன்னாய்வு தானே பண்ணணும். ஒரு நீதிபதிக்கு நம்ம பண்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? ஒடியாந்தது தப்பு. தப்பா அப்ரோச் பண்றாங்க டிவிக்கு. தப்பா போயிட்டுங்கிறத மறைக்கிறது, பழி வாங்குறது, அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லை. நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என் மேலே எடுங்க, நான் தான் அது காரணம். கட்சிக்காரங்களாம் பாவம் குடும்ப முடிவோடு இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க, நான் பொறுப்பேற்கிறதுங்கிற ஒரு வரியோடு இங்கே முடிக்கணும். அங்கல்னு சொல்லி தான் சங்கலில் குத்தி வாங்கி உட்காந்துருக்கேன். மறுபடியும் சிஎம் சார்னா என்ன அர்த்தம்? சிஎம் சார் அவனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் இல்லை. ஒரே வரியில விஜயானந்த் எங்க தான் இருக்காரு உங்களுக்கு தகவல் விஜயானந்த் எங்கே இருக்காரு விஜய்க்கே தெரியாது. விஜய்க்கு புசியானந்த் எல்லாம் பெருசாக காவந்து பண்ணுற எண்ணம்லாம் கிடையாது. இல்லை புசியானந்தை பார்த்தா நான் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி நினச்சாங்க. என்ன மாரியே மூளை வளர்ச்சி இருக்காதுன்னா பயங்கரமான ஆள் இருக்காருங்க. படுபயங்கர வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அவர். எனக்குரிய விஜய் இப்போ நடுத்தரில் நிற்கிறது ஒரு முக்கியமான காரணம். நான் நிறையா முறை சொன்னேன், ஆதவ பூந்த கூட ஆம பூந்த கூட விளங்காது. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். புசியானந்த் எங்க இருக்காரு? தாவேகாவினர் எல்லாம் எங்க போயிட்டாங்க? கட்சியே தலைமறைவா இருக்கு. விஜயும் அந்த வீடியோக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. கடல்ல பதுங்கி இருக்காரு, அங்க இருக்காரு, பஸ்ல போயிட்டு இருக்காரு, பாண்டிச்சேரியில பதுங்கி இருக்காருன்னு ஏகப்பட்ட மீம்ஸை நம்ம பார்க்குறோம். கடைசியாக ராஜ்மோகன் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டாரு, அவரோட ட்விட்டரில் போட்டாரு, நாங்கள் வழியில் இருக்கிறதுனால மௌனம் தான் இதுக்கு பதிலுங்கிற மாதிரி அவர். வழினா கத்தணுமே. இப்போ இனிமேல் எங்கே தான் இருக்காரு அவர்? அரை டன்னு செருப்படுத்துருக்காங்க தம்பி இன்னைக்கு. எஸ்ஐடி எவ்வளவு? அரை டன்னு. ஒரு செருப்பு கடையில் கூட அவ்வளோ இருக்காது. பெரிய ஷோரூம் இருக்குல்ல, அதெல்லாம் அரை டன் இருக்காது. குடோனில் இருந்தால் தான் அரை டன்னு செருப்பு எடுத்துருக்காங்க. அதுதான் பதில் இதுக்கெல்லாம். வேறு என்ன சொல்கிறது? நானும் பேசி பார்த்து நீதிமன்றமும் எஸ்ஐடி அமைச்சிது. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? கௌதம். நீ ஒரு கொலை பண்ணிட்ட, ஓகேயா? கோர்ட்டுக்கு வந்துருச்சு கேஸு. ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, விசாரித்த போலீஸ் எல்லாம் பத்தாது, நான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடுறேன், அதான் அஷ்டாகார தலைமையில் போடுறேன், நீ பண்ணியா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர்கிட்ட வச்சு கோர்ட்டு போடுது. நீங்கள் என்ன செய்யணும்? விசாரிக்கிட்டோன்னு அவ்வளோ பண்ணுவோம். சரி, உண்மை வெளியே வரட்டும், நம்மள தப்பு இல்லைன்னா உண்மை வெளியே வரட்டும். ஒத்துழைப்பு கொடுக்கணும் முதல்ல. நான் உங்களை பிடிச்சி தேடி நிற்க முடியும்? ஓகே சார், நான் தான் அந்த கௌதம், எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்னா என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் நல்கிறேன். அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அப்பீல் போவீங்களா? தடை கோரி இது என்ன விசாரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மை வெளியே வராது, சிபிஐ விசாரணை கொடுங்கன்றாங்க. முதல்ல இதுக்கு கிழிக்கலாம். கூரை ஏறி கோழி பிடிங்க, அப்புறம் ஆனால் ஏறி வைகுண்டம் போடலாம். முதல்ல இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதானே ஒரு பொலிட்டீஷியனுக்கு அழகு. நீங்கள் ஏன் ஸ்டே கேட்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பயாஸ் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குற்றம் இருக்குது தானே. 41 பேர் இறந்துருக்காங்க தம்பி. குற்றம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். 41 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வக்கீல் இதெல்லாம் வேணாம், சாதாரணமாக சொல்லுங்கள். நீங்கள் ஆங்கர்லாம் வேணாம். ஒரு காமன் மேனாக இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்து மேலே அக்கறை உள்ள ஒரு பையனா, ஒரு வாலிபனா சொல்லுங்கள். 41 பேர் இறந்தாங்க, உன்னை பார்க்க வந்தால் இறந்தாங்க. அப்போ உன் மேலே ஒரு விசாரணைக்கு கூட என்னை கூடாதுன்னு நீங்கள் ஸ்டே கேட்டு போகிறீங்கன்னா உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது, எவ்வளோ ஒரு குரியல் மென்டாலிட்டி இருக்கா இல்லையா?
விசாரிக்கட்டும். எஸ்ஐடி தானே கோர்ட்டு தானே விசாரிக்க சொல்கிறாங்க. எஸ்ஐடி விசாரித்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணட்டும். அது மேலே கூட நீங்கள் ஸ்டே போகலாம். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க. உடனடியாக அமுதா ஐஏஎஸ் அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு அரசு எந்த தப்புமே பண்ணலை, எல்லாம் பண்ணது தாவேகாவினர்னு ஒரு கன்ஃபெஷனுக்கு வராங்க. அப்போது ஒரு நபர் ஆணைய விசாரணையை இந்த இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு பாதிக்கலாம். இப்போது எஸ்ஐடியுமே கூட இந்த அமுதா ஐஏஎஸ் அரசு சார்பாக கொடுக்குற டாக்குமெண்ட் இந்த விசாரணை போக்க மாற்றலாம். இது எங்களுக்கு எதிராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடுநிலையாக இருக்கிற சிபிஐ கிட்ட ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசம் ஆணையம் அமைத்தது அரசாங்கம். அதுக்கு இதுக்கும் கிடையாது. அதுபோல் அஸ்ராகார தலைமையில் எஸ்ஐடி போட்டது மாண்புமிகு நீதி அரசர் என் செந்தில்குமார். இது வேறு இது வேறு. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து தாக்கல் செய்ய வேண்டியது மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட. அது சட்டமன்றத்தில் படிக்கிற இடம் வேறு, ஹைகோர்ட்டில் படிக்கிற இடம் வேறு. ரெண்டு டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி வேரியஸ் பிளேஸ் அண்ட் வேரியஸ் பவர்ஸ். ஓகே, நீங்கள் எப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அஸ்ராகாரத்தை தாக்கல் பண்ணட்டும், அது விஜய்க்கு எதிராக கூடவே இருக்கட்டும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரல. அதை கூட நீங்கள் ஸ்டே கேட்டு போகலாம். இதில் ஏதோ பயாஸ் இருக்குது, எங்களை நீங்கள் தனியாக விசாரிக்கலை, நீங்கள் எங்களை நாங்கள் சிபிஐயில் போய் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்பணும். ஆனால் விசாரிக்கவே கூடாது நீங்கள் எழுப்புனீங்கன்னா அப்போ தப்பு இருக்கிற அவங்க மேலே. இல்லை, அவங்க என்னன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம மறந்துடுறோம்ல. அரசு கிட்டத்தட்ட திரு அமுதா ஐஏஎஸ் அவர்களும் டேவிட்சனும் அரசுடைய பிரதிநிதி தான். அரசு வந்து தாவேகாவினர் தப்பு செஞ்சாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில். அப்போது இந்த ரெண்டுமே இவங்களோட இந்த விசாரணை போக்க பாதிக்காதா? அதுக்கு சிபிஐ கொடுத்துட்டா அவங்க நடுநிலையாக விசாரிப்பாங்களே. அமுதா ஐஏஎஸ் வேண்டாம், கௌதம் சொல்லுங்க, தாவேகா தப்பு செஞ்சாங்களா இல்லையா? தப்பு செஞ்சுருக்காங்க, யாரும் மறுக்கவே முடியாது. அப்புறம் அதுக்கே அமுதா ஐஏஎஸ் தான் சொல்லணுமா என்ன? நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள், காமன் பீப்புள் சொல்கிறான். நீங்கள் கட்சிக்காரன் சொல்கிறதெல்லாம் விட்டுத்தலுங்க தம்பி. காமன் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்மளாம் வி ஆர் காமன்ஸ். பொதுஜனத்தோட வாய்ஸ் தான் நம்ம பேசணும். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். யார் குரலற்றின் குரல் தான் நம்ம போடணும். சரி, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்த படத்தை கொடுத்துட்டாங்க. அடிப்பட்டவங்க வீட்டுக்கெல்லாம் இன்றைக்கி 50,000 1,00,000 போயிடுச்சு. செத்தவங்க எல்லாம் 10 லட்சம் போயிட்டு. நீங்கள் எப்போ காசு தருவீங்க? அக்கௌண்ட் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பேங்க்லாம் லீவா? பேங்க் லீவான்னு கேட்குறேன். இல்லை சார், யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அக்கௌண்ட் நம்பர் செத்தவங்களுக்கு ஏன் தம்பி 20 லட்சத்தை நீங்கள் என்ன கொடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல தம்பி. ஏன் கொடுக்கல சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? 41 பேர் வீடு, 2 மாவட்டம் தான். கரெக்ட். மீனிங் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங்குள்ளே முடிச்சிடலாம். உங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் சேர்த்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பீங்களா, அதையும் சேர்த்து சொல்கிறேன். இதான் தம்பி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நான் ஆர்கனைசேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு ஆர்கனைஸ் இல்லாத சிஸ்டத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. என்ஜிஓ அளவு கூட கிடையாது தம்பி நாம் டிவிக்கு. இதை விடலாம் வலுவான கட்சி தான் தம்பி மற்ற கட்சி எல்லாமே. உடனடியாக போய் பணத்தை கொடுக்க வேண்டியது தானே. கொடுத்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யணும்? ஜட்ஜி கேட்டதில் ஒன்றுமே தப்பு இல்லை. எல்லா கட்சிக்காரனும் அங்கே இன்னும் மெனக்கட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேப்பா போனீங்கன்னு கேட்குறாரு. உங்களை என்ன கடிச்சு தின்ற போகிறாங்களா? நீங்கள் எப்போ உங்கள் கட்சிக்காரங்க தானே அங்கே இருக்கிறாங்க. அதோட ஹைகோர்ட்டில் ஒரு பெல்ட் அடிச்சாங்க பாருங்கள். அங்கே வந்தவங்கலாம் தாவேக்காவனா தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. எப்படிப்பட்ட தலைவர்கள் உங்களை நாடி இருக்கிறார்கள். புஷியானது ஒரு அஃபிடவிட் போட்டார், பார்த்தீங்களா? நான் எதுவுமே செய்யலை. மதியழகன் எனக்கு இதுக்கு நல்ல பேர் மதி அழகன். மதி என்றால் அறிவு. நிலவுன்னு கூட பொருள் உண்டு. அழகன் என்றால் அழகன் தான். நிலவு அழகன், அறிவழகன், எப்படிமோ வச்சுக்கலாம். பாருங்க எப்படி கோத்து விட்றாங்கன்னு. அந்த மாவட்ட செயலர் பொண்டாட்டி ஐயோ அது பெரியது ஸ்ப்ரே அடித்தாங்க சார் கூட்டத்தில். மூச்சு பிடிச்சி அம்னாங்க சார். என்னங்க அநியாயம். வாயிருக்குன்னு வந்தவனி பேசுகிறத இப்போ எங்கே போனாங்க? கட்சி தொக்காசி குடிச்ச மற்ற மாவட்ட செயலர் ஷார்ப்பாகிக்கிடுங்க. இதை நான் பேசுகிறதுல என்னை திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் வலிக்காது. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கங்க. என்ன செய்யணும்? கட்சி தலைவன் நேரடியாக டிஜிபியை கார் எடுத்துகிட்டு போகும்போது தான் என்னென்னமோ பாதுகாப்பு, ஏல ஆரம்பித்து இசட் வரைக்கும் பாதுகாப்பு இருக்கும். ABCDE எல்லா பாதுகாப்பு இருக்குது. நேராக போங்க. போயிட்டு சார் என்ன உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், நான் என்ன செய்யணும்? இல்லை என் மீன் வழக்கு போடுங்க. என்னால் தான் என் மாவட்ட செயலர் வர்றாரு, என்னால் தான் எங்கள் பொதுச் செயலர் புஷியானந்த் வர்றாரு, என்னால் தான் நிர்மல்குமார் வர்றாரு, என்னால் தான் ஆதவர்ஜினா வர்றாரு, நான் தான் இங்கே டோட்டல், என் மீது வழக்கு போடுங்க, நான் சிறை போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை விஜயை கையில் எடுத்துருக்கணும். குறைந்தபட்சம் நீலாங்கரை ஸ்டேஷன் வெளியே வந்தால் நேராக முட்டினா நீலாங்கரை ஸ்டேஷன்லாம் முட்டணும். அங்கே கூட போயிருக்கலாம். இப்போ பம்பிக்கிட்டு அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு என்ன பேசுகிறோம், இது 48 மணி நேரம் கழிச்சு கதை திறந்து வீடியோ போடுறாரு தம்பி. சுறா படத்தில் தனிக்குள்ளேருந்து கிளம்புற மாதிரி 48 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் பற்றி நான் விமர்சிக்கலை. பல பேர் பல மாதிரி விமர்சித்தாங்க. அதெல்லாம் நான் பேச விரும்பலை. அது அவரோட வாழ்க்கை. ஆளாக துடிக்கிறீங்கல்ல, நிறைய டெடிக்கேஷன் பண்ணணும் தம்பி. தியாகம் பண்ணாமல் இங்கே யாருமே அரசியல்வாதி ஆகலை. சமவ் இப்போ முக ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்குமா, விஜயோட டேட்டா படுத்து 76. அப்போ அவர் மிசாவில் உள்ளே இருக்கிறார். எமர்ஜென்சி 75 உள்ளே இருக்கிறார். இவரோட படம் 92 வெளில வருது, நாளைய தீர்ப்பு. அப்போ அவர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறார்.
அடித்து உத வாங்கி மூஞ்சி ஓடப்பட்டு வாய ஓடப்பட்டு கிழிச்சி நார விட்டு ஓட விட்டு இப்படியா வந்து 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 எத்தனாயிரம் போராட்டங்களை தொடுத்து எவ்வளோ அரெஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்த பிறகு தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. கலைஞர் கருணாநிதியை ரயிலேருந்து அடித்து தூக்கி செத்துட்டாருந்துக்கு வெளியே போட்டாங்க. அதுலேருந்து பொழைச்சி வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. ஜெயலலிதா அவங்களையும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் நான் சும்மா சொல்லலை. அவங்களா இருக்கட்டும், ஒருத்தரே வச்சுங்க. காமராசர் எத்தனை ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்காரு. எல்லா தலைவர்களையும் சொல்லுங்கள் அப்படி வரிசையா. அவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகணுங்கிறீங்க. நடித்தா ஹீரோ சார், அண்ணன் தம்பி அமெரிக்கா வாப்பில் அதெல்லாம் வேணாம், நடித்தா ஹீரோங்கிற மாதிரி வர்றீங்க. வரக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணணும். ஒரு சாதாரண சிறை கூட உங்களால் சிறை கண்டு அவ்வளோ அச்சம் இல்லை தம்பி. உள்ள சொகுசாக இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உள்ள சொகுசு கிடையாது, ஏசி கிடையாது. விஜய் புரிஞ்சுக்க முடியுது. கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட தலைமறைவாக இருக்காங்களே, விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்கே சார். அது விஜய் என்ன சொல்லணும், புசியாக இருந்துட்ட யாரும் ஓடாதீங்க ஒழியாதீங்க, எல்லாம் இங்கே ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் போலீஸை வர சொல்கிறேன், சரண்டர் ஆகும். நான் டே 1 பேசின வீடியோ தம்பி, நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகிட்டு தம்பி. இது நான் டே 1 சொன்னேன், புசியானந்தானே ஓடாதீங்கண்ணே. ஒரு நீங்கள் ஒன்றும் கொலைக்கூட்ட தலைவன் கிடையாது, நீங்கள் ஒன்றும் இது கிடையாது, தாவூத்தெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண தெரியாது, அப்புறாணியான ஆளு நீங்கள். தவறாக ஆர்கனைஸ் பண்ணி குழப்பிவிட்ட ஆளு நீங்கள். 41 பேர் மரணத்துக்கு காரணமான நீங்கள். என் மக்கள் இறந்துருக்காங்க, அவர் ஸ்டைலே சொன்ன போனால் எங்கள் மக்கள் செத்துட்ருக்காங்க, நான் அதனால் ஜெயிலுக்கு போகிறேன், அவங்களுக்காக வேண்டி நான் போய் உள்ளே இருந்து நான் என்னோட இதை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கு. நேரம் பெயிலே கிடச்சிருக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல, அந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட்டே பெயிலில் விட முடியும் இந்த அஃபென்ஸ். ஓகே, மேஜிஸ்ட்ரேட் நினச்சா என்ன ஒன்றுமே செய்யலாம். நீங்கள் நினைக்காதீங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம்லாம் இருக்குது. கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது ஒழிய. சரி ரைட்டு ஓகே, பெயில் கூட விட்டுடலாம், அது கூட ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இல்லாமல் பயந்து போய் அவர் டெல்லியில் இருக்காரு, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, இது என்ன லாஜிக்னு. இதில் பயப்படாமல் ஒரு ஆள் சுற்றி வராருங்க, அவர் பேரே பேச மாட்டேங்க. யார் சொல்லுங்கள்? வளர்ந்தாமாண்டி ஆதவர்ஜுனா. ஓகே, இல்லை அவருமே இப்போ டெல்லியில் போயிட்டு அங்கே அப்படியே இருந்துட்டாரு, திரும்ப இங்கே வரல. டார்ஜிலிங் இருக்காரு தம்பி, கிளைமேட்டு வெதர், வெயிலில் நின்னாங்களே கரூரில், ஓகே வெதர் போய் அங்கே என்ஜாய் பண்ணுறாரு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காரு தம்பி அவர். என்ன செய்ய போகணும் அவர் மேலே? யாருக்காக எல்லாம் பயப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க உண்மையே புரியல எனக்கு. அந்த பெரிய குழப்பமாக இருக்குது. நீங்கள் யாருக்காக பயப்படுறாங்கன்றீங்க, ஏதாவது நீதிபதி அதை பற்றி பேசினால் நீதிபதியை சமூக வலைதளங்களில் கண்ணா பின்னான்னு விமர்சிக்கிறாங்க. ஒரு நீதிபதியே அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு சில கேள்விகளை கேட்டார், அதுக்கு என்ன கிளிக்கிறாங்க. இது அப்புறம் யாருங்க உங்களுக்காக பேசுவா? இங்கே நல்லதெல்லாம் பண்ண யாரும் வரமாட்டாங்க. இல்லை நீதிபதி அந்த இடத்துல அவர் வரம்பு மீறி பேசுறாரு, ஆளுமை இல்லைன்னா ஏன் சொல்லணும்னு தாவேக்காவினர் கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன வரம்பு மீறி எப்படிங்க? நீதிபதிக்கு எல்லா வரம்பும் இருக்கு. ஓகே, அவரை நினைச்சிருந்தாருன்னா யார் வேணுமோ ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம், யாரை வேணுமோ ரிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு முழு அதிகாரம் இருக்கு. சிவமோட்டோன்னு சொல்லுவாங்க. சிவமோட்டோவில் கேஸ் எடுத்து நடத்த வேண்டியதுதானே. ஏங்க விடுதலையான மந்திரியெல்லாம் தூக்கி உள்ளே வைக்க முடிஞ்சுது கோர்ட்டால். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வழக்கில் விடுதலை ஆகி போயிட்டாங்கல்ல, அவங்க மேலே மட்டும் ரியோக் பண்ணலையா? அதில் தானேங்க இவர் பொன்முடியெல்லாம் கன்விக்ஷன் ஆனார், அமைச்சர் பொன்முடி. சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எல்லாம் விடுதலையான கேஸ் தானே. அப்புறம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்போவாயே மூடிட்டு இருந்தீங்க. அப்போ கேட்க வேண்டியதானே, நீதிபதி வரம்பு மீறி செயல்படுறாரு, அப்போயே குரல் கொடுக்கல. இவர் என்ன வரம்பு மீறி செயல்பட்டார்? நீங்கள் ஆர்டர் போடுங்க, நீங்கள் அவருக்கு வழக்க பதிவு பண்ணுங்க, இதுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அதெல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட்ன்ற பேர்ல விஜய் பர்சனலா அட்டாக் பண்றாருங்கிறது தானே அந்த அந்த கமெண்ட். செந்தில்குமார் அவரோட அப்சர்வேஷன்ல இருந்த சர்ச்சையாவே இருந்தது. நீதியரசர் செந்தில்குமார் ஐயா அவர் பி கிளியர், அவருடைய திருமண போட்டோ எடுத்து போட்டாங்க. ஏன் கவர்னர் தான் வந்திருந்தார், அந்த போட்டோ இருக்கு வேணுமா? கவர்னர் அந்த ஃபங்க்ஷனில் இருக்காரு. ஏடிஎம்கில் எத்தனை எம்பி இருந்தாங்கன்னு போட்டோ தரவா போடுறீங்களா? சொல்லுங்க. இதே செந்தில்குமார் ஐயா செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்துச்சு, அந்த வழக்குலேருந்து ட்ராப் ஆகுறாரு. நான் அந்த வழக்கை விசாரிக்கலை, நான் விளைவிக்கிறேன்னு எழுதி கொடுக்குறேன். ஏன் எழுதி கொடுக்குறாரு? நாளைக்கு இப்படி போனாலும் நீ சொல்லுவ, இப்படி போனாலும் சொல்லுவ, தேவையே இல்லை, நீ யாரையும் விசாரிச்சுக்கோ. கரெக்டு தானே இது? நாளைக்கு செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கிறாரு, அதில் சில ஃபேவராக சில விஷயம் இருக்குது, அதை இவர் டிக்டேட் பண்ணுறாரா, நீ என்ன சொல்லுவ சொல்லு? ஆமாம், ஒரு சார்பு எடுக்கிறாருன்னு பயாசுன்னு சொல்லுவீங்க, பயாசுன்னு சொல்லுவீங்க. எனக்கு தொல்லையே வேண்டாம், நீ எதை பார்த்துக்கப்போ ஒதுங்கி போகிறப்ப நீ யாரை வச்சு பார்த்துக்கோ. அதுக்கு அதிகாரம் இருக்குது அவருக்கு. இந்த வழக்கு விசாரிக்கிறது டிசைட் பண்ணுற அதிகாரமே ஜஸ்டிஸ். ஏங்க அளப்பரியாத அதிகாரங்க, இன்ஹரண்ட் பவர், உச்சபட்ச அதிகாரம். இல்லை பொதுவாக நம்ம எந்த வழக்காக இருந்தாலுமே அந்த வழக்கு வந்து அப்சர்வேஷனோ ஆர்டரோ கொடுத்ததுக்கப்புறம் பொதுவாக தீர்ப்பையோ நீதிபதியோ விமர்சிக்க மாட்டாங்க, அதை தாண்டி இருக்கிற இஷ்யூ விமர்சிப்பாங்க. ஆனால் புதுசாக இவங்க முதல் முறையாக ஒரு கட்சி நேரடியாக நீதிபதியை அட்டாக் பண்ணுறாங்களே சார். எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் விமர்சனத்துக்கு உட்பட்டது.
நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நீங்கள் கூட எடுக்கலாம், இங்கே ஜட்ஜ்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்கள போய் நீங்கள் பர்சனல் அட்டாக் ஃபுல்லாக இருந்தது. பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க தம்பி. ரொம்ப கொடுமை தம்பி, வேதனை தம்பி. இது இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் தான் நீதிபதிகளில் வந்து மக்கள் சைடு எடுப்பாங்க. இல்லாட்டி சட்டம் என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆர்டர் டிஸ்மிஸ், அது தவிர பேசவே வேண்டியதில்லை. ஆர்கியூ கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. டிஸ்மிஸ். என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய முடியும் நீங்கள்? ஆனால் ஒரு மனித நியாயத்தை அவர் என்ன சொல்கிறார், ஆரம்பித்தார், அந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு தான் ஆரம்பிக்கிறாரு. முதல் வார்த்தை அந்த விஷுவலை பார்த்தீங்களா, கேஸ் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓடி ஒளிஞ்சது தலைமை பண்புக்கான அழகா? தம்பி, உங்களை யாராவது அவமானப்படுத்தியிருக்காங்களா? உங்களை யாராவது அவமானப்படுத்தியிருக்காங்களா? ஆனால் அவமானப்படுத்துறதுல ட்ரிகர் ஆகாதீங்க. நமக்கு ஒருத்தவங்க ஹிண்ட் பண்ணிட்டு போகிறான், சொல்லி கொடுத்துட்டு போகிறான், அதை நீ சரி பண்ணுன்னு. புரியுதுங்களா? சட்டையில் கரை இருக்குது சார், சட்டையில் கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவனை தப்பாக நினைக்காதான், சொல்கிறான், சுட்டி காட்டுறான். பவுடர் கூட வச்சு மேட்ச் பண்ண, இல்லை வேறு சட்டை மாற்று. கரெக்டு தானே? கண்ணில் வந்து அழுக்கு இருக்குது, உன் கண்ணில் அழுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா என்னை அவமானமாக நினைப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, சும்மா சொல்லுங்கள். இல்லை இல்லை, அது நம்ம அது அவமானம் எடுத்துக்கிறது என்ன? உங்களை சரி பண்ணிக்கலாம். இப்போ சரியாயிட்டான்னு என் முகத்திலே பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம், சரியாயிட்டா, கண்ணு கிளீனாக இருக்கான்னு. அதுமாரி நீதிபதி சொல்கிறாரு, தலைமைக்குரிய பண்பு உங்களுக்கு இல்லைன்னு. அப்போ நீங்கள் தன்னாய்வு தானே பண்ணணும். ஒரு நீதிபதிக்கு நம்ம பண்பு இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? ஒடியாந்தது தப்பு, நம்ம கரூரில் நின்று இருக்கணும், ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூட பேசியிருந்துருக்கலாம். தப்பிக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் விஜய்க்கு இருந்துச்சு. அடுத்தது என்ன சொன்னார்? மேன் மேட் டிசாஸ்டர். ஆமாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு தான். மறுப்பீங்களா? என்ன சுனாமியா? இயற்கை வந்ததுக்கு ஒன்றுமே இல்லையே. மேன்மேட் டிசாஸ்டர். ஏற்கனவே உமன் மேட் டிசாஸ்டர் ஒன்று இருக்குது நம்ம மண்ணில். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது. இன்னொரு உமன் மேட் டிசாஸ்டர் இருக்குது. என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள்? கும்பகோணம் மகாமகம் 1992 48 பேர் இவங்க ரெக்கார்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே தான் இருக்கும் அது கணக்கெல்லாம். அது உமன் மேட் டிசாஸ்டர். இன்னொரு மேன்மேட் டிசாஸ்டர் இருக்குது, ஒரு 13 பேர் ஸ்டெர்லைட்டில் ஓட விட்டு சுட்டது. பேசுனா பேசிகிட்டே போகலாம், எவ்வளோ இருக்குது. அதுதான், இந்த மாதிரி எந்த சம்பவத்துக்குமே நீதிமன்றங்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்காங்க, கடுமையான ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான எந்த விமர்சனங்களும் இல்லை. இது புதுசாக இருக்குது, இந்த கல்ச்சரே நேரடியாக தப்பான கல்ச்சர் தம்பி. வரிசையாக ரிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேர்களே, நீங்கள் எதுவும் நீதிபதிகளை வேறு யாரையும் விமர்சிக்காதீங்க. எல்லாம் ரிமாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 4 பேரை தூக்குனாங்க. எல்லாம் கதறானுங்க, எனக்கு என்ன தெரியுது, எப்படி நடந்ததுன்னே தெரியாதுன்றாங்க. அவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, சட்ட அறிவு. தேட்டரில் நின்று வாயில் வந்து எப்படி திட்டுறாங்க. அப்புறம் கொண்டு வச்சு விசாரித்த பிறகு தான் நிதானம் கலைஞ்ச பிறகு, ஆமாம் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுங்க, உடனே மன்னிப்பு வீடியோ. லேட்டே பண்ணுறதில்ல. வண்டிமுருகன் இருக்கும் இடத்துலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது நம்பதாங்கிற மாதிரி உடனே மன்னிப்பு கடிதம் தான். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் பேசியது சரி என்றால் அந்த கருத்தில் நிற்கும். இப்போ நான் பேசினேன்னா இதுக்கு நீங்கள் லட்சம் தர்க்கம் எதிர்த்து வச்சாலும் என்னால் திருப்பி இதையே பேச முடியும். சட்டத்துக்கு விரோதமாகவோ ஒரு யாருக்கும் பயாஸாவோ நான் சொல்லலை. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, கட்சி நடத்துகிறீங்க, ஆனால் இது எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறது கூட தெரியல. கூட்டம் மட்டும் கூடிவிட்டால் அது அரசியல் ஆகிவிடாது. சரிங்களா? கூட்டம் வேறு, அரசியல் வேறு. இந்த இடத்துல இப்போ தமன்னா வந்து நகைக்கடை திறக்குது சேலத்தில், ஜம்பிச்சு போச்சு ஊரே. ஆமாம், ஓட்டு போட்டுருவாங்களா? தமன்னாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். கட்டிக்க மாட்டாங்க. நடிகை ரசிப்பான், அவன் எவ்வளோ கவர்ச்சி காட்டுறாங்களோ பார்ப்பான், கல்யாணம் பண்ணிக்குள்ளே அத்தை பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிப்பான், மாமா பொண்ணை கட்டிப்பான். இதுதான் மனித மனநிலை. நம்மளாலும் இதுதான் உண்மையும் கூட. இதுதான் மென்டாலிட்டி. ஓகே, அதுமாரி விஜய் அரசியலுக்கு வந்தார், பெரிய இளைஞர் பட்டாளத்தை கையில் வச்சுருக்காரு. நான் சீமானை கூட சொல்லுவேன், சீமான் கையில் பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குங்க, தத்துவார்த்தமாக இருக்க வச்சுருக்காங்க. சீமான் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது, பொய்யா பேசுகிறாரு, அது உண்மை தான். ஏதோ ஒன்று பேசி 35 லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டார் தம்பி. நம்ம அவரை இனிமேல் கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் ஒரு தலைவர் ஆகிட்டார்ல, 35 lakhs ஓட்டுங்க, பெரிய நம்பருங்க. மாநில கட்சி அங்கீகாரம் பெறாரு. நீங்கள் என்ன கட்சியே தெரியல, உங்களுக்கு என்ன சின்னம்னு தெரியல, வெபிக்கால யானையை கொடுக்குறாங்களா வேற கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது ஆல்ரெடி பிஎஸ்பின்னு ஒரு கட்சியோட சின்ன அது யானை எல்லாம் இருக்குது. இந்த தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணணும், எதுவுமே தெரியல இவங்களுக்கு. எலெக்ஷன் பூத் கமிட்டினா என்ன, நேரடியாக அட்டாக் யார்கிட்ட வர்றாங்க பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி, இந்த இடத்துல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தன்னைக்கே விஜய் ஒரு ப்ரெஸ் மீட் அடுத்த நாள் கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் இல்லை, ஏதாவது ஒரு சேனலில் கூப்பிட்டு சொல்கிறது. தலைவதிலேருந்து பனையூர்லேருந்து செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு?
மன்னர் இதை போட சொல்லியிருக்கார், பற்று போட்டு விட்றாங்க, கார்டு மாதிரி போடுறாங்க. சரிதானே? அப்போ அது என்ன சொல்லியிருக்கணும், யாரும் எதுவும் பண்ணாதீங்க, மாவட்ட செயலர் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ப்ரெஸ் மீட் சந்திக்கலாம், சைலண்ட்டாக இருங்க, யாரும் எந்த ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. நீதிபதியை விமர்சித்தா எப்படி? அது எனக்கு உண்மையான கடுப்பே வந்தது அப்போ தான் வந்துச்சு. நான் எப்போயும் ஜுடிஷியலை விட்டு கொடுக்க மாட்டேன், வக்கீலுங்கிறதுனால இல்லை, எனக்கு ஒரு கேஸுனாலும் அங்கே தான் மென் ஆகணும். என்னை தூக்கி நீங்கள் ரிமாண்ட் பண்ணாலும் நான் யாருக்கிட்ட போய் பெயில் கேட்குறேன் சொல்லுங்கள்? வேறு எதுக்கு வேணுமோ யார்கிட்ட வேணுமோ கேட்கலாம் தம்பி. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொல்லாமலாம் லீவ் கூட போடலாம். ஆனால் ஜெயிலுக்கு போகாமல் உட்காந்துருக்க முடியுமா? ரிமாண்டுனா ரிமாண்டு தான். நீங்கள் என்னத்தை கதறா என்ன கத்துனா வேலைக்கே ஆகாது. அப்போ நான் யாரும் ரொம்ப இந்த நாட்டில் வந்து நீங்கள் எதுபடி வாழ்கிறோம், சட்டப்படி தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்கிறோம். சட்டம் சொல்கிறத கேட்டு தான் எல்லாம் ஒரு பொண்ணாடி கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா 100 பொண்ணு கட்டுவான், அவங்க ஒரு 100 பேரை கல்யாணம் பண்ணுவாங்க. சட்டம் வகுத்து வச்சுருக்கு. 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ரேப் பண்ணக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? சட்டம் தான். சட்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த சட்டத்தை வழிநடத்துகிற சாரதி யார்? நீதிபதிகள் தான். அவங்கள விமர்சிக்கலாமா? நான் செந்தில்குமார் ஐயான்னு சொல்லலை. இந்த நாள் பார்க்குறேன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கணவாய் மீது வந்து செருப்பு விட்டு பேசுகிறான் ஒருத்தன். நீ என்ன லா படித்த? நீ எனக்கு புரியவே இல்லையே. முதல்ல நான் நீதிமன்றத்தை மதிக்கணும், நான் நீதிபதிகளை நான் முதல்ல மதிக்கணும், அப்போ தான் என் கிளைண்ட்டு மதிப்பான். கிளைண்ட் வந்து சில பேர் எத்தனை மணிக்கு வருவான் ஜட்ஜி அப்படின்னு கேட்டுருவான். செருப்பு பிஞ்சு போடுங்க மாட்டி எடிட் எத்தனை மணிக்கு வருவான் ஜட்ஜி? நல்லவனா இல்லை என்கிட்ட பேசக்கூடாது. நீ என் கிளைண்ட் இருக்கலாம், உன்ட்ட நான் காசு வாங்கியிருக்கலாம், மரியாதையாக பேசணும். எப்போ வருவாருன்னு கேளுங்க. எப்போ வருவார்? நான் ஐயா ஐயான்னு சொல்கிறோம், சட்டம் படித்த நாங்கள் ஐயா ஐயான்னு தான் சொல்கிறோம், மயிலாடுன்றோம், கடவுளேன்றோம், ஐயாங்கிறோம், சாருங்கிறோம். நீ என்னடா அக்யூஸ் தான், நீ அவன் சொல்கிற? சொல்லக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதுதான் அவங்க என்ன அவன் என்ன சொல்கிறாங்க அக்யூஸ்டை? கொலைகாரன் இருந்தாலும் உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ரிமாண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் பேசுவாங்க. என்ன அப்படி கொலை பண்ணியிருக்கா அப்படிலாம் திட்ட மாட்டாங்க உங்களை. வழக்கு அது ட்ரையலில் பார்த்து. அப்போ நீதிமன்றத்தை நான் முதல்ல ஒபே பண்ணணும். இவன் செருப்பு விட்டு அடிக்கிறாங்க, இவன் என்ன லா படித்தேன்னு கேட்குறேன்னு. அவர் சனாதனம் முடித்து சொல்கிறாரு, இவன் சாமியை தான் கூப்பிட்டு வரணும், கடவுளை போய் அழிச்சு தான் பண்ணணும். அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. இதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் கடவுள் தான் சாட்சிப்போம். எனக்கு தெரிஞ்சு மேலே பார்க்குறதுல கீழே பார்க்கலாங்கிற. பூமி தானே கடவுள், இதானே சுற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம வாழ வைக்குது. சோறு இங்கேருந்து தானே கிடைக்குது, வானத்துலேருந்து மழை வருது, சூரியன் வருது. பூமி ஒரு கோள், நம்ம வணங்க வேண்டியது பூமி தான் வணங்கணும். இங்கே தான் கடல்லாம் இருக்குது, மலையெல்லாம் இங்கே தான் இருக்குது, கிராவிட்டி இங்கே தானே தம்பி இருக்குது, வேறு எங்கே கிராவிட்டி இல்லை இல்லை. அப்போ நம்ம வணங்க வேண்டியது அதை கீழே பார்த்து பூமியை தான் வணங்கணும். சரிதானே? அப்போ நீயே நீதிபதியை செருப்பு கேட்டுறேன்னா அப்புறம் மக்கள் எப்படி மதியாத வரும்? நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், நமக்கு எனக்கு எதிரான உத்தரவே நீதிமன்ற பிறப்பிச்சாலும் பிளேஜ் லார்ட்ஷிப். ஓகே, கடைசியாக என்ன செய்கிறான்? வணக்கம் ஏற்றுக்கிட்டேன். கோர்ட்டுக்குள்ளே கேம்பஸ் அந்த டோர்லேருந்து உள்ளே வரக்குள்ள என்ன தெரியுமா செய்யணும்? வக்கீல் ஒருத்தவங்க கும்பிட்டு உள்ளே வரணும், சேர் இருக்கும் அங்கே, கும்பிட்டு உட்காரணும், கும்பிட்டு எழுந்துக்கணும். ஒவ்வொரு முறையும் இப்போ வந்து ஐயாங்கிற வார்த்தை வந்து நான் ஐயாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன் பொதுவாகவே. ஐயா இது மாதிரி அது மாதிரி ஐயா ஐயா ஒரு 4 சொற்களுக்கு ஒரு ஐயா. இது நீதிபதிகள்கிட்ட நான் பேசுகிற முறை. அவர்களே வேண்டாம் ஏன் இப்படி அப்படின்னா கூட நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கான தூரம் என்னவென்று தெரியும். நான் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் எனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நான் ஒரு வழக்குக்காக பேசுகிறேன், ஆர்டர் கொடுக்கலன்னா நான் திட்ட முடியுமா? திட்ட முடியாது. அது நீதியின் பால் அவருக்கு சட்டம் தெரியுது. புத்தகம் இருக்குங்கன்னு எடுத்து மேனுவலை புரட்டி பார்க்குறாங்க, இது நான் செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு லாப்படி அவங்க பண்ணுறாங்கல்ல, அதுதானே நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த விவகாரம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விவகாரங்களுக்கே விமர்சிக்கிறது, தலைமறைவாக இருக்கிறது, அப்புறம் ஒரு விசாரணை ஆணையம் போட்டால் நீதி உச்சநீதிமன்றமே தடை கேட்கறது, இந்த வழக்குகளை ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த விவகாரத்தை தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்களோ டிவிக்கு. அதாவது தப்பாக போயிட்டுங்கிறத மறைக்கிறது. ஒரு தப்பாக போயிட்டு எப்படி சொல்கிறதுனா, உப்பு அதிகம் போயிட்டா, உப்பு அதிகமாக குழம்புல போயிட்டுனா எலுமிச்சம்பழத்தை புழிவாங்க, கெமிக்கல் ரீதியாக எடுத்துருது. அது தப்பானதை வந்து சரி பண்ண நினைக்கிறாங்க. சரி பண்ண எப்படி நினைக்க தெரியுமா? எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் எடுக்கணும். ஓகே, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் எடுக்கணும். உப்பை இவன் போட்டா அவன் போட்டான்னு கையை நீட்டக்கூடாது. சமைச்சது நீங்கள் தானே கிச்சனில், அப்போ நீங்கள் தானே அந்த உப்புக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஒன்றுமே இல்லைங்க. விஜய் இந்த வீடியோ ஒன்று போட்டார், அதில் எங்கேனாவது பணிவு இருந்துச்சா? ஒரு பெரிய திமிர் தான் இருந்துச்சு.
அவர் சொன்னார்ல டைலாகு, நான் பனையூரில் தான் இருப்பேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. 95 90களில் விஜயகாந்த் படத்தில் பார்த்தாச்சு இந்த டைலாகெல்லாம். கேப்டன் பிரபாகரன், அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் சேதுபதி ஐபிஎஸ், இந்த சேதுபதியில் பழைய இந்த சேதுபதியிலே இந்த டைலாக் இருக்குது. யார் விஜய் சேதுபதி எடுத்த படத்துலீங்க பழைய டைலாக், அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு கட்சி தலைவனு பழி வாங்குறது அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லாது. நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என் மேலே எடுங்க, நான் தான் அது காரணம் என்டையராக. நீங்கள் என்னிட்ட நடவடிக்கை எடுங்க, நான் சிறை செல்ல தயாராக இருக்கேன். கட்சிக்காரவங்களாம் பாவம் குடும்பம் கூடியோடு இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க, நான் பொறுப்பேற்கிறேங்கிற ஒரு வரியோடு நீங்கள் முடிக்கணும். அங்கிள்னு சொல்லி தான் சங்கிளில் குத்தி வாங்கி உட்காந்துருக்கேன். மறுபடியும் சிஎம் சார்னா என்ன அர்த்தம்? சிஎம் சாரா அவனுக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் இல்லை, மாண்புமிகு வணக்கத்துக்குரிய மேயர் இல்லை. இந்த சின்ன விஷயம் தெரியாதா? வணக்கத்துக்குரிய மேயர், அந்த பதவிக்கு உண்டான மாண்பு, மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. யார் அப்பா ஐயாவா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், அப்படி தான் அழைக்கணும். இதான் மரபு, சட்டமன்ற மரபு. நீ வாய்க்கு வந்தால் உள்ளே போய் பேசலாமா? அவை குரூப்பில் ஏற்றவே மாட்டாங்க. நீ வேணால் பேசிட்டு வேணால் கிடக்கலாம், தூக்கி வெளியே வேணால் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அந்த 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 கடைப்பிடிக்கணும்ல தம்பி. அது இங்கே அறவே இல்லை. தலைவன்ட்டு தான் இல்லைன்னா அடிப்படை தொண்டன்ட்டு இல்லை தம்பி. எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. என்னை ஒரு விஜய் ரசிகன் சொந்தக்காரர் தம்பி, உண்மையாக சொல்கிறேன். காலையிலே இப்போ பேசுகிறாரு, எனக்கு அவர் பேசணுன்னே ஒரு மாதிரி. நான் இப்போ சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிதானப்பட்டு தான் பேசுவேன். எனக்கு காலங்காத்தால் என் பிரெயின் கெட்டுறக்கூடாது, நான் ரொம்ப தூரம் பயணிக்கணும். அன்றைய பொழுது வீணாப்படும். 24 hours நான் உனக்காக பலி கொடுக்க முடியாது. அதே பயங்கரமாக பேசுகிற விஜய் கட்சி எடுத்து அப்படின்னாரு. எனக்கு அடுத்து சொன்னேன், ஏன் ஏடிஎம்கே தான் விமர்சிச்சு பேசுகிற பார்க்கலையா? நீங்கள் பிஜேபி தான் விமர்சிச்சு பேசுகிற பார்க்கலையா? டிஎம்கேயுமே சம்டைம்ஸ் நான் இடத்துல விமர்சிச்சிருக்கேனேண்ணா, பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, விஜய் ரசிகர்கள்லாம் வேறு மாதிரி வெறியாக இருக்காங்க, அப்படியே அறுத்தறிஞ்சிருவாங்க அப்படின்னா. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியல. எனக்கு அறுத்தறிஞ்சிருவாங்கன்னா எப்படி? அது எனக்கு புரியலையே அப்படி சொன்னேன். இல்லை எனக்கு தெரியாது உனக்கு அப்படின்னு. அப்போ என்னுடைய சொந்தக்காரரு, என்னோடய வயசில் மூத்தவர், என்ன சொல்லலாம்? என் அப்பா விடுப்பா, ஏதாவது நடந்து போச்சு, என் அப்பா போட்டு அணத்துற, அவரை விட்டுதல் போப்பா, அப்படி தானே சொல்லணும். அறுத்தறிஞ்சிருவாங்கன்னா எப்படி? அது அப்படியே தெரியுது. இன்னமும் அவர்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லெவலில் தான் அவங்க நாலேஜ் இருக்குது. ஓகே, தெருச்சண்டை போடுவாங்கள்ல, அடிங் அப்படின்னு திட்டிட்டு, அந்த லெவலில் தான் அவங்க நாலேஜ் இருக்குது. என்ன சொல்லலாம்? எப்பா விஜய் ஒரு 10 நல்லது பண்ணியிருக்காருப்பா, இதை சொல்லப்பா வெளியில் டிவியில் ஃபேமஸா, ஏன்ப்பா அப்படி பண்ணுற அப்படி பேசுகிறேன். விஜய் எனக்கு எதிரியே கிடையாது. அவருடைய காதலுக்கு மரியாதை படம் வந்த பேர உனக்கு பிறந்தே இருக்க மாட்டான். நான் அதை திருத்திரப்பூண்டி விஜயலா தேட்டரில் பார்த்தேன் அந்த படத்தை. இவரோட துல்லாத மனம் துள்ளு திருத்திரப்பூண்டி விஜயலா தேட்டரில் பார்த்தேன். பிரியமுடன் திருத்திரப்பூண்டி ஏஎம்டிஎல்எஸில் பார்த்தேன். சொல்லட்டுமா விஜய் படத்தை வரிசையை? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன், ரேசிச்சிருக்கேன். இந்த கத்தி படம்லாம் நல்லா இருந்துச்சு, பார்த்தோம். ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்யக்குள்ள அதை சுட்டி காட்டுறவன் எப்படி உங்களுக்கு தவறானவனா தெரியுமா? நீதியரசரை விடுங்க, அவர் பெரிய இடத்துல இருக்கார், மாண்புமிகு நீதியரசர். ஒரு காமன் மேனையும் விமர்சிக்கிறது உன்னால் பொறுத்துக்க முடியலையே. அரசியல்லாம் விமர்சனம் தான் தம்பி. கீழே போயிட்டு நைட்டு போய் 11 மணிக்கு மேலே கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு படுங்க, எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. நீ திட்டப்படி திட்டிகிட்டு தான் பேசுகிறபடி பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதானே. ஓகே, இதுக்கெல்லாம் போய் ரியாக்ட் பண்ண முடியுமா? சரி, இப்போ நிறைவாக ஒரே வரியில் புசியானந்த் எங்கே தான் இருக்காரு உங்களுக்கே தகவல் கிடைச்சது? புசியானந்த் எங்கே இருக்காரு விஜய்க்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. விஜய்க்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா தான் சரண்டராக சொல்லியிருப்பாரு. ஓகே, புசி எங்கனே பம்மிட்டு ஆள். இல்லை பாண்டிச்சேரியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இல்லை பாண்டிச்சேரியிலலாம் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அங்கெல்லாம் போலீஸ் டைட்டாக பார்ப்பாங்க. அங்கே கூட தான் எங்கேயாவது இருப்பார். அவர் என்ன பெருசாக எங்கே போய் ஒளிஞ்சிட போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, போட்டு ட்ரோல் தான் பண்ணுறாங்க. இந்த டிஎன் மீடியாஸ் அது பேர் என்னப்போ, அது செமையாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது பார்க்க. எங்கன்னா தான் அங்கனக்குள்ளே இருப்பார், இல்லை பனையூரில் கூட உட்காந்துருப்பார். ஓகே, ஆனால் விஜய்க்கு வந்து புசியானந்தெல்லாம் பெருசாக காவந்து பண்ணுற எண்ணம்லாம் கிடையாது. இல்லை. ஓகே, வெளிப்படையாக சொல்லுவோமே. ம். புசியானந்த் இதில் சுதாரிச்சுக்கிறாங்கன்னா, புசியானந்தை பார்த்தா நான் ஸ்பெஷல் சைல்டு மாரி நினச்சேங்க. என்ன மாரியே மூளை வளர்ச்சிருக்காதுன்னா பயங்கரமான ஆள் இருக்காருங்க. படுபயங்கர வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அவர். ஏறக்குறைய விஜய் இப்போ நடுத்தரில் நிற்கிறது ஒரு முக்கியமான காரணம். விளையாட்டாக நினச்சோம்ல, அவர் பார்த்தா ஏதோ இட்டுன்னு போகிறேன் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. சத்தமாக ஏறாதீங்கடா, லைட்டெலாம் இறங்குங்கடான்னு. ஆனால் இல்லைப்பா, பயங்கரமான வேலை பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக
கொழி அம்புன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை, கிராமத்து பாஷை. ஒரு புடலை செடியோ ஒரு பாவை செடியோ நட்டா பக்கத்தில் குச்சை நடக்கும், அதில் ஏறி தான் முதல்ல ரேல் ஆகும், அடுத்தது தான் வேலியிலே வேறு இதுலேயே படுறோம். கொழி அம்பு அது பேர். இதெல்லாம் தரையில் ரொம்ப தூரம் ஸ்ப்ரெட் ஆக முடியாது, இயற்கை. ஆக்சுவலாக விஜய் தான் கொழி அம்பு, ஏறி படந்தது தான் புசியானது. விஜய்க்கு தான் ஒன்றும் தெரியல, புசியானது அவர் ப்ளே பண்ணிட்டாப்ல. பொருளாதார ரீதியாக பேக்கேஜ் 30-35 வருடம் நீங்கள் திட்டினதை வாங்கிட்டு கிடந்திருக்காருல உங்கள் கூடவே, அப்போலேருந்து அவர் பேக்கப் பண்ணிட்டாப்ல. அதை வச்சு தான் எனக்கு என்னென்ன அப்படி ஜாலியாக ஏறி போயிட்டுருக்காருங்க அவர். நான் நிறையா முறை சொன்னேன், ஆதவ பூந்த கூட ஆமை பூந்த கூட விளங்காது, நான் சொல்கிறத கேளுங்க. ஏற்கனவே பல கட்சியை பொங்க வச்சுட்டு தான் அங்கே வந்தார். அரசியல் தெரியும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி என்னடா அரசியலுக்கு ஸ்ட்ராட்டஜி? ஏழையை போய் பாரு, அரசியலை கற்றுக் கொடுப்பான். ஏழை இருக்காங்கல்ல, அவங்களோட வழியை எடுத்து பேசு, அதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி. வேறு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி போய் கொண்டு போய் விட்டு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி எனக்கு கவுத்து விட்டீங்கன்னா வடிவேலு மல்லாக்கு விழுந்த கதையாகி போச்சுப்பேன். இப்போ கூட சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்களே, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஹாலோ சேஷனான இடத்துல இருக்கீங்க. எனக்கு சிஎம் எதிரி, பிஎம் எதிரி, உங்களெல்லாம் யாரும் எதிரியாகவே நினைக்கல. காம்படிஷன்லாம் இல்லைப்பா, ஓரமாக விளையாடுங்கப்பாங்கிற லெவலில் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை அரசியலுக்கு வச்சு உங்களை சார்ந்தவர்களை முதல்ல அரசியலாக்குங்கள். ஓகே, முதல்ல நீங்களே அரசியல்லாம் படிங்க. பாருங்க, இவ்வளோ புத்தகங்களும் என்னோடய ஓரியன்டாக உள்ளது தான். எல்லாமே நம்மளை மேலே மேலே மனிதனாக்கும். புத்தகங்கள் அழகாக்கும். அது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு சொல்லிக் கொடுக்கும். எவ்வளோ கோபமான விஷயத்தையும் நான் நகைச்சுவாகவே பேசிடுவேன், தம்பி பேச முடியும். அது காரணம் புத்தகங்கள். நம்மளா இந்திரன் சிட்டியா எப்படி படிக்கிறது, ஒரு வரியாக தானே படிக்கணும். 100 பக்கம் படிச்சுட்டு படுப்போம் தம்பி, அடுத்த நாள் அந்த முதல் 100 பக்கத்தை மாட்டி ரீட் பண்ணாத முடியாது. அந்த ட்ராவலே இருக்கும் அந்த புக்கில். புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக்கும். தலைமைக்கு ஒரு பெரிய பக்குவம் உண்டு, பண்பு உண்டு. அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்ம கூட ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம்ல, அதே ஒரு 4 பேரை வச்சு நடத்துறீங்க தம்பி. ஒரு குடும்பம், பொண்டாட்டி ஒரு எழுத்தெழுப்பு இருக்கும், புள்ள ஒரு எழுத்தெழுப்பு, மாமியார் ஒரு எழுத்தெழுப்பு, மாமனார் எழுத்தெழுப்பு, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அக்கா ஒன்று சொல்லுவாங்க. 10 பேருக்குள்ளே உள்ள பாலிடிக்ஸு. அதே 20 பேராக்குள்ளே எப்படி இருக்கும், 1000 பேருக்குள்ளே எப்படி இருக்கும், 10,000 பேருக்குள்ளே எப்படி இருக்கும், கோடி பேராக்குள்ளே எப்படி இருக்கும். இதுதான் அரசியல். அப்போ தான் நடந்துக்கணும், புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லது. ஓகே, அப்படி இல்லைன்னா ரொம்ப மேலும் மேலும் சிரமம் தான். நீதிபதியை விமர்சிக்கிறது, கண்டபடி எழுதுறது, இதான் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கா, உங்களுக்கு எவ்வளோ சேனல் சொல்லியிருக்கேன், ஒரே நாளில் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க தம்பி எல்லாரும். கட்சியே தலைமறைவு ரைட்டு, நல்ல வார்த்தை, கட்சியே தலைமறைவு. எவ்வளோ அரசியல் கட்சிகளை பார்த்துருக்க தம்பி. இன்னைக்கு சொல்லுங்கள் தம்பி, டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ஈவன் பிஜேபியை கூட இருக்கட்டும், ஒரு போராட்டம் வைக்கணும், சிறை நிரப்பு போராட்டம்னா ரெடி தம்பி எல்லாரும். இல்லை, கட்சி அப்படி தான் இயங்குவாங்க. எல்லாருமே ரெடி ஆவாங்க, சாயந்தரம் விடுதலை ஆவாங்க, திரும்ப அந்த வழக்குகளை சந்திப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி. கட்சிக்காக வேண்டி எவ்வளோ பேர் லைஃப் எடுத்திருக்காங்க தம்பி ஜெயிலுக்குள்ளே. ஒரு கட்சியும் ஒரே நாளில் மேலே வந்து உட்கார்ல தம்பி. அந்த கட்சிக்காக பல பேர் பல ரத்தம் குடிச்சிருக்காங்க, பல ரத்தம் இழந்திருக்கிறார்கள். எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்கிறேன். என்னிட்டதும் பலியாக இருக்கணும், பலியை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து நேராக மேலே உட்காரணும். ஆனால் இவங்களும் பலி கொடுத்துட்டாங்க. 41 பேர் பலி கொடுத்துட்டாங்க. இது எந்த கட்சியும் கொடுக்காத ஒரு பலி. ஏடிஎம்கே அடுத்து இவங்க தான் அந்த பூழைச்சாரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர், பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.